Hi friends, so இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு. சோ இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டுனா என்ன? இந்த போர்டு எதுக்காக யூஸ் பண்றாங்க? சோ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆம்பிளிஃபையர்ல எந்த டைப் ஆஃப் போர்டு வந்து யூஸ் பண்ணலாம்? சோ நம்ம 2.1 ஆகட்டும் 5.1 ஆகட்டும் இதுக்கெல்லாம் எந்த டைப் ஆஃப் போர்டு வந்து யூஸ் பண்ணலாம்? அது மட்டும் இல்லாம சப்வூஃபருக்கு இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு எப்படி போடலாம்? ஸோ இதெல்லாம் பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பல வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு அப்படின்னா என்னென்னு நம்ம சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து மெயினாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டைம் டிலே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன்ஸ். ஸோ இந்த டைம் டிலே அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் நீங்கள் ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணுறப்பையும் சரி ஆஃப் பண்ணுறப்பையும் சரி உங்களுக்கு டப்புன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்பீக்கரில் சவுண்டு கேட்கும். இந்த ஸ்பீக்கரில் சவுண்டு கேட்குறத அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் டிலே அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து உள்ளே வருது. ஸோ இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பீக்கரை ஆன் பண்ணுறப்ப அதாவது பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்துட்டு வோல்டேஜ் வந்து போகாது. அதாவது பார்த்தீங்கன்னா இது அவுட் வந்து போகாது. ஒரு 6 செகண்ட் 5 செகண்ட் கழித்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டே ஆகும். எது கனெக்ட் பண்ணி விடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன். ஸோ இது கனெக்ட் பண்ணி விடுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டப்புன்ற சவுண்டு வந்து கேட்காது. இது வந்து டைம் டிலே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஸ்பீக்கரை வந்து காப்பாற்றும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் வோல்டேஜ் போகாமல் டிசி வோல்டேஜ் போகாமல் காப்பாற்றும். இந்த டிசி வோல்டேஜ் வந்து எப்போ ஸ்பீக்கருக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா ஐசி அடியானாவோ அப்போ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஐசியில் ஓவர் வோல்டேஜ் வந்து அடியானாவோ ஹீட்டாகி அடியானாவோ இந்த மாதிரி சம் ப்ராப்ளத்தில் வந்து ஐசி அடி ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஐசியில் இருந்து இந்த ஸ்பீக்கரை காப்பாற்ற தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இன்புட்லேயோ அவுட்புட்லேயோ ஸோ இன்புட்லேயோ அவுட்புட்லேயோ டிசி வோல்ட் வந்தாலே பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஆஃப் ஆயிரும் என்ன நடக்கும்னா ரிலே வந்து கட் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு கனெக்ஷன்ஸ் போகாது. இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு வந்து பண்ணும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற போர்டில் டைம் டிலே போர்டு மட்டுமே தனியாக கிடைக்கும். ஒரு சில நேரம் டைம் டிலேயும் ஸ்பீக்கர் போர்டும் சேர்த்துமே ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டில் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு இருக்குது. சரி, ஓகே. இப்போ எந்த ஆம்பிளிஃபையருக்கு எந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போடலாம், எப்படி போடலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறோம். மொதல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.1 12012 வச்சு பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? 2.1 12012 வச்சு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 120 இருக்கிற ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளவு அந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தாண்டி ரொம்ப வாட்ஸ் வந்து போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் சப்பு அந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 120 ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. அதில் வந்து சப்பும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த போர்டில் இருக்க லே அவுட் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து 2.1 ஆகட்டும் 5.1 ஆகட்டும் அந்த இப்போ சப்புக்குன்னு சொல்லி ஒரு லைன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனில் பின்னாடி லே அவுட் வந்து திக்காக இருக்கான்னு வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ திக்காக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்புக்கு போகிற வாட்ஸை வந்து அந்த லைன் வந்து தாங்கும். ஒரு சில நேரம் வந்து சப்புக்கு ஹை வாட்ஸ் போகுது அப்படின்றப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து பஸ்ட் ஆயிரும், அதாவது எரிஞ்சு கட் ஆயிரும். எது அந்த ட்ராக்கிங் லைன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சப்புக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனில் லைன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக அந்த ரிலேலே வந்து பற்ற வச்சுக்கோங்க. ரிலேலே பற்ற வச்சு இன்னும் அவுட் ரிலேலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன் தேவைப்படாது. ஸோ லைன் வழியாக கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து திக்காக இருக்கான்னு பாருங்கள். அப்படி திக்காக இல்லைன்னா அந்த லைனை சுரண்டி விட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா சால்டரை வச்சு நீங்களே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைனை வந்து அப்படியே மேக் பண்ணுங்கள் மேலேயே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லைன் வந்து கொஞ்சம் திக்காகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பை யூஸ் பண்ணுறப்ப நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5.1. ஸோ இப்போ 5.1 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 24/024 வந்து யூஸ் பண்ணியிருப்போம் மேக்ஸிமம். ஸோ அப்போ 24/024 யூஸ் பண்ணுறப்போ 24/0 இருக்கிற ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுவே வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸும் அதிகமாக கிடைக்கும். அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸும் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனில் இவ்வளோ தான். ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனாக என்ன, அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணும், என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணும், எந்த மாதிரி இதுக்கு எந்த மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 24/024 யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து வாட்ஸ் வந்து அதிகமாக போகுது. ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக போட்டிருக்கேன் அப்படின்றப்ப நீங்கள் இங்கேருந்து ஹெவியாகவே ஐசி போட்டு கொண்டு போகிறீங்க அப்படின்றப்ப நீங்களும் இங்கே என்ன பார்க்குறீங்கன்னா ரிலே வந்து என்ன ரிலே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ ஸோ இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ வோல்டேஜ் அதிகமாக நமக்கான ரிலே கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கணும். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வோல்டேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா ரிலே கம்மியாக இருக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.